மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். ஜெகநாத், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பொங்கல் திருநாளன்று மதுரை மாவட்டத்தில் 3 இடங்களில் மெகா ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தைப்பொங்கல் 17ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு இன்று ஆன்லைன் மூலம் பதிவு செய்து தொடங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆன்லைன் பதிவானது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆன்லைன் பதிவில் 3 போட்டிகளில் பங்கேற்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள், மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு தொடங்கி தற்போது 5 மணிக்கு இந்த பதிவானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக madurai.nic.in என்ற இணையதளம் மூலம் இந்த ஆன்லைன் பதிவுகளை அவங்க பதிவு செய்து கொள்ளலாம். இதில் ஏராளமான இளைஞர்கள், காளையோட உரிமையாளர்கள் ஆர்வத்துடன் இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு குறிப்பாக இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் போது காளைகளுக்கான பதிவில் காளையின் இனம், பூர்வீகம், வயது, பல்வரிசைகள், நிறம், கொம்பின் நீளம், காளையின் உயரம், காளையின் அடையாளங்கள், கொம்புகள் இடையே உள்ள இடைவெளிகள், கால்நடை மருந்துகளின் பெயர்கள், தடுப்பூசி விவரங்கள், காளையின் மருத்துவ சான்றிதழ், காளையின் படம், உரிமையாளர் மற்றும் உதவியாளருடன் புகைப்படம் என்ற ஆவணங்களுடன் ஜல்லிக்கட்டு காளை துன்புறுத்தாமல் விதிகளுக்கு உட்பட்டு போட்டியில் கலந்து கொள்வோம் என்ற உறுதிமொழி ஒப்புதல் அளித்த பின்னரே தற்போது இந்த முன்பதிவானது தொடங்கியிருக்கிறது. தற்போது ஏராளமான மாடுபிடி வீரர்களும் காளையுடன் இருக்கிறார்கள். அதே போல மாடுபிடி வீரர்களுக்கு முன்பதிவில் மாடுபிடி வீரரின் கைபேசி எண், ஆதார் எண், பெயர், வயது, முகவரி, மின்னஞ்சல், எடை, இரத்த வகை, உயரம், காளையை அடக்குபவர் மருத்துவ சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை பதிவு செய்த பின்னரே முன்பதிவு செய்யப்படும். தற்போது இந்த பதிவானது 5 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. நம்முடன் ஏராளமான காளை உரிமையாளர்களும் இந்த மாடுபிடி வீரர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு இப்போ தொடங்கி இருக்கிறது. கடந்த முறை நீங்க ஆன்லைன்ல பதிஞ்சு உங்களுக்கு டோக்கன்கள் கிடைச்சிருக்கா? இப்போ எப்படி இருக்கு இந்த மனநிலை? இப்போ இந்த ஏறதால இப்போ ஒரு 3 வருஷமாக ஆன்லைனில் தான் பதிஞ்சுக்கிருக்கோம். ஆனால் பதிஞ்சாலும் கூட ஆன்லைன் பதிவு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப டக்குன்னு செல்ஃபோன் எடுத்துறோம், நம்ம டக்குன்னு பதிஞ்சிடறோம். ஆனால் பதிஞ்சாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய எப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, அது மதுரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் அந்த நாளை எதிர்பார்த்து இருக்கும். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்ன்றது மதுரையை ஒண்டி இருக்கக்கூடிய சிறிய கிராமம். அதில் மதுரையில் இருக்கக்கூடிய, அது பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டானது, அந்த ஜல்லிக்கட்டில் மதுரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். சில இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய வெளியூர் மக்களை கூட்டு வந்தாலும், ஏன்னா இன்னைக்கு நாங்கள் உள்ளூரில் ஒரு விசேஷம் வச்சுக்கிட்டு வெளியூருக்கு விருந்தாட்டி விசேஷத்துக்கு போன மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு மதுரையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கினால்தான் மதுரையுடைய ஜல்லிக்கட்டு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த விசேஷ வீடை வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியூர் விசேஷத்துக்கு போன மாதிரி இருக்குது. ஏன்னா அது தவறானது. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆன்லைன் பதிவு இன்னும் சிறப்பாக இருக்குது, நல்லாவே இருக்குது. கை டோக்கன் முறையை காட்டி ஆன்லைன் பதிவு நல்லா தான் இருக்குது. ஓகே, கடந்த முறை இந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு செஞ்சு உங்களுடைய காளைக்கு களம் இறங்கி விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதா? என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடந்தது? அதெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்து. போன தடவை காட்டிலையும் ஆன்லைனில் பதிஞ்சதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஆன்லைனில் பதியும் போது ஏதாவது இடையூறுகள் இருக்கா? எல்லாமே எப்படி இருக்குது? வசதிகள் எப்படி இருக்கு உங்களுக்கு பதியும் போது? டோட்டலாக எல்லாருமே ஆன்லைன்னாலே தமிழ்நாட்டில் எல்லாருமே பதிகிறது தான். அப்படிங்கும்போது அண்ணே சொன்ன மாதிரி மதுரையில் மட்டும் ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கெல்லாம் வந்து பல மேலேருந்து பதிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த ஆன்லைன் பதிவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுக்கும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இருந்ததுக்கு இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இது நல்லாவும் இருக்குது. முன்னாடிலாம் எப்படி பதிவீங்க? முன்னாடி பதிவு கிடையாது. பதிவு வந்து முன்னாடி வந்து வீட்டுக்கு வீடு வந்து இப்போ வெத்தலை வாக்கு தான் வைப்பாங்க எங்களுக்கெல்லாம். அப்படித்தான் நாங்கள் நடந்தே கொண்டு போய் அப்படிலாம் பண்ணிக்கிருந்தோம். இப்போ பதிவுன்றது ரொம்ப அதை காட்டிலும் ரொம்ப விரிவாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. காளையுடைய அளக்கிறதுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கு? இப்போ உங்களுக்கு எப்படி பதிவு பண்றதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? அது ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் ஆன்லைனில் நம்மளை அப்டேட் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ஓகே ஆயிரும். அதுவே அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு.
இங்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மாடுபிடி வீரர்களும் காளையுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பதிவை தற்போது உடனடியாக பயன்படுத்தி அவர்களுடைய காளைக்கும் அவர்கள் மாடு பிடிப்பதற்கும் தற்போது ஆன்லைன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய இந்த ஆன்லைன் பதிவானது நாளை மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. அதற்குள் எவ்வளவு பேர் பதிவு செய்கிறார்கள் என்ற பொறுத்து அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் எத்தனை காளைகள் களத்தில் இறங்கி விளையாடப் போகின்ற விவரம் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.